Hi all, this is Punlakshmi from ADA 247 Tamil. ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மராத்தான் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் சர்விங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் சிபிஎம் பர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நம்மளோட ADA 247 தமிழில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓ ஸோ அப்கமிங் எக்ஸாம் இருக்குது இல்லையா? டிஎன்பிஎஸ்சி ஏஇ வந்து ஜூலை 21 இருக்குது அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஜேடிஓ எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், பினாக்கல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் 16th ஸ்டார்ட் ஆக போது, ஃபியூ டேஸ் தான், இன்னும் 1 வீக் கூட இல்லை. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீடைல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வித்தின் 2 to 2.5 months நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் தேட் வந்து உங்களுக்கு அது 1 yearக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஏஇ ஜேடிஓக்கு மட்டும் இல்லாமல் கம்மிங் எஸ்எஸ்சி ஜேஇக்கு கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். எல்லாமே இன்டெப்த்தாக எல்லா சிலபஸ், இப்போ நியூவாக ஜேடிஓவில் இருக்கக்கூடிய அப்டேட்டட் சிலபஸ் முதற்கொண்டு நம்ம வந்து அதில் கிளியர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கும், டெய்லி 3 செஷன்ஸ் இருக்கும். மார்னிங் 5 AM செஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஒர்க் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷெட்யூல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிபிஎம் பர்ட் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங் வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம ADA 247 தமிழ் யூடியூப் சேனலில் எஸ்டிமேஷன் காஸ்டிங்கான வீடியோ இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அதை போயிட்டு உட்காந்து தேடிட்டு இருக்க வேணாங்கக்காண்டி சிபிஎம் பர்ட் நான் இன்றைக்கி இதில் முடிச்சுட்டு பின்னாடியே உங்களுக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங்கும் இதுக்கு இந்த வீடியோலேயே ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ ஃபுல் சிபிஎம் பர்ட் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங் ரெண்டுமே இதில் வந்துடும். ஸோ அதில் அப்போ அந்த ஆர்ஆர்பிஜியை பற்றி கொஞ்சம் பேசியிருப்போம். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேணாங்கானதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ சிபிஎம் பர்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு 23 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், which of the following is a type of engineering contract? ஓகே, ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் டைப் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தான். ஓகே, ஆல் ஆஃப் திஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட், ஆஃப்டர் தேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரேட் கான்ட்ராக்ட், லேபர் கான்ட்ராக்ட், நெகோஷியேட்டட் கான்ட்ராக்ட், லம்சம் கான்ட்ராக்ட், மெட்டீரியல் சப்ளை கான்ட்ராக்ட், டார்கெட் கான்ட்ராக்ட், காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் ரேட் கான்ட்ராக்ட், காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் ஃபீ கான்ட்ராக்ட்னு எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இப் சப்போஸ் ஆட் மேன் அவுட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட், பர்சன்டேஜ் ரேட் கான்ட்ராக்ட், லேபர் கான்ட்ராக்ட், நெகோஷியேட்டட் கான்ட்ராக்ட், லம்சம் கான்ட்ராக்ட், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இதில் வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் என்ன டைப் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே தான் வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம் ரேட் கான்ட்ராக்ட் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் இல்லைன்னா ஷெட்யூல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Okay, so 1 minute. So schedule contract or unit price contract னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கவர்மெண்ட் மெயினாக வந்து எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கான்ட்ராக்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் ரேட் கான்ட்ராக்டை வந்து நமக்கு பார்த்தோன்னா பில்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓவரால் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பர்சன்டேஜ் ரேட் கான்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If D is the duration, ES and EF are the earliest start and finish times, LS and LF are latest start and latest finish times. The following relationship holds good. So இது பார்த்தீங்கன்னா RRB 2005 கேட்ட கொஸ்டின். ஓகே, RRB 2005 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. ஸோ நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் அதுதான் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம்ங்கிறது வந்து என்னது, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் டியூரேஷன். ஓகே, ஸோ அதாவது ஏர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அக்கரன்ஸ் டைம். நமக்கு இது எல்லாமே இந்த டெர்மினல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் Next question. For a given activity, the optimistic time
pessimistic time and the most probable time estimates are 5, 17, 8 days. Expected time என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டைமோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா TE is equal to T0 plus TM plus TP. ஓகே, இந்த TM மட்டும் உங்களுக்கு 4 டைம்ஸ். ஓகே, டிவைடட் பை 6. ஸோ T0ங்கிறது என்னது உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் டைம். ஓகே, ஸோ அது வந்து என்னது 5 ப்ளஸ் 4 இன்ட்டு TM. TMங்கிறது என்னது மோஸ்ட் ப்ராபபிள். ஓகே, ஸோ 4 இன்ட்டு 8 ப்ளஸ் டிபிங்கிறது என்னது உங்களுக்கு பெசிமிஸ்டிக். ஸோ 17 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 9 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In PERT analysis, the probability of completion of any activity within its expected time is. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் எனி ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மோஸ்ட் ப்ராபபிளாக எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளால் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் அபவுட் 50%. ஓகேங்களா? நார்மல் டைம் நம்ம கால்குலேட் பண்ணுற டைமை விட முன்னாடி இது பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50%. ஆப்ஷன் ஏ. And the next one, fifth one, given that Tங்கிறது வந்து என்னது டியூரேஷன் ஆஃப் வேரியேஷன் ஜாப், டிஎம்ங்கிறது உங்களுக்கு மீன் டைம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்னது ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ என்னது நார்மலாக சொல்லணும் அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர். ஓகே, ஏன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது சமேஷன் ஆஃப் டி மைனஸ் டிஎம் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஎம் சிக்மா அப்படின்னா டிபி மைனஸ் டி நாட். டிபினா என்னது பெசிமிஸ்டிக்கு, டி நாட்னா என்னது ஆப்டிமிஸ்டிக். அதை ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஹேஸ் ஆர் கிரிட்டிக்கல் பாத் ஹேஸ். ஸோ கிரிட்டிக்கல் பாத், கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினால என்னது அதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டைமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னது இட் இஸ் ஜீரோ ஃப்ளோட் ஆர் ஜீரோ ஸ்லாக். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், the chart which gives an estimated about the amount of materials handling between various workstations. ஸோ வேரியஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் நமக்கு வந்து என்னது அந்த ஸ்டேஷன்ஸ்க்கான அந்த ஒர்க் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறவங்க அதை எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அந்த சார்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் சார்ட். ஓகே, வேரியஸ் ஒர்க் ஸ்டேஷன்னாலே தெரியும், நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ட்ராவல் சார்ட். ஸோ அதில் வந்து ஸ்கொயர் டேப்லர் இருக்கும். ஓகே, ஸ்கொயர் டேப்லர் காலம் இருக்கும். ஒவ்வொரு காலம் அண்ட் ரோவும் வந்து ஒவ்வொரு ஒர்க் ஸ்டேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இது தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நியூவாக உள்ள கொஸ்டின்ஸ் இதெல்லாம், ஸோ தெரிஞ்சுக்கோங்க. Next one, the various measures to decrease the accident rates may be divided into 3 groups generally termed as. ஸோ மொத்தம் 3 ஈஸ் உண்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 ஈஸ், 3 குரூப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த மூணுமே இருக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஈஸ் ஃபார் ரோட் சேஃப்டி எஸ்பெஷலி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The time with which direct cost does not reduce with increase in time. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு டைரக்ட் காஸ்ட் குறையல அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நார்மல் டைம். ஓகே, ஸோ இதே வந்து உங்களுக்கு டைரக்ட் காஸ்ட் குறையுது அப்படின்னா அது வந்து கிராஷ் டைம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த காஸ்ட் ஸ்லோப்கான ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரஃபாக நான் சொல்லிடுறேன்.
காஸ்ட் லோப் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ டைரக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நமக்கு குறைய 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 எவ்வளோ டைரக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது பார்க்கக்கூடியது. கிராஷிங் நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்து ஒரு ப்ராஜெக்டை கிராஷ் பண்ணி நம்ம வந்து குயிக்காக முடிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது. நார்மல் டைம்ங்கிறது என்னது உங்களுக்கு டைரக்ட் டைம் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தது தான். டைரக்ட் காஸ்ட் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. நார்மல் காஸ்ட்டுங்கிறது நமக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்டு. அண்ட் தென் வந்து கிராஷ் டைம்ங்கிறது என்னது உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் அந்த ஆக்டிவிட்டியை நம்மளால் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து கிராஷ் டைம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட் வந்து கிராஷ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the technique for establishing and maintaining priorities among various jobs of a project என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிரிட்டிக்கல் ரேஷியோ ஷெட்யூலிங். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஜாப் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அதில் நமக்கு எதுக்கு இந்தந்த ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரியாரிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் மெயினாக அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேஷியோங்கிறதுனால ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நமக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட் இவ்வளோ தேவை, இதுக்கு நம்ம இவ்வளோ சப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிரிட்டிக்கல் ரேஷியோ ஷெட்யூலிங். And the next, slack time refers to, so slack அப்படினால என்னது உங்களுக்கு, that is an event. ஸ்லாக்னாலே வந்து உங்களுக்கு எதோட ரிலேட் ஆகும், ஈவெண்ட்டோட ரிலேட் ஆகும். ஓகே, ஸ்லாக்னா என்னது சொன்னால் எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம். பாசிட்டிவ் ஸ்லாக்னா வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஷெட்யூலுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். 10 நாளில் முடிக்கணும்னா நம்ம 8 நாளில் போயிட்டுருக்கோம். இதே வந்து நெகட்டிவ் ஸ்லாக் அப்படின்னா வந்து 10 நாளில் முடிக்கணும்னா நம்ம 12 நாளில் போயிட்டுருக்கோம்னா அது நெகட்டிவ் ஸ்லாக். 10 நாளில் முடிய வேண்டியது 10 நாளில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா அது 0 ஸ்லாக், which means என்னது எக்ஸ்ட்ரா டைமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், in PERT analysis of a project having large number of activities in its critical path, which of the following assumption is correct? Okay, 1 minute. So PERT analysis, ஓகேங்களா, ஸோ PERTல வந்து எதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்குது அப்படின்னா எந்த அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள் ஆப்ஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 விதமாக உங்களுக்கு கேட்பாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டைம் எஸ்டிமேட். ஸோ அதை நான் அடுத்த கொஸ்டின் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆக்டிவிட்டி டியூரேஷன் ஃபாலோ வந்து ஆக்டிவிட்டி வந்து என்னது பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனையும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம்ஸ் ஃபாலோ வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இன் PERT அனாலிசிஸ் த டைம் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் தியர் அக்கரன்ஸ் ரெஃபர்ஸ். ஸோ இது வந்து நமக்கு என்னது டைம் எஸ்டிமேட். டைம் எஸ்டிமேட் ஆக்டிவிட்டினா உங்களுக்கு வந்து என்னதை ரெஃபர் பண்ணும் கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் டைம் எஸ்டிமேட்னா என்னது பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் டியூரேஷனை பற்றி அப்படின்னா அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஸோ ஒரே கொஸ்டின் என்னென்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், the time by which a particular activity can be delayed without affecting the preceding and succeeding activity. ஸோ நமக்கு வந்து என்னது ஒரு முன்னாடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் சரி, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் சரி, எந்த விதத்துலையும் எஃபெக்ட் ஆகாமல் நம்ம ஒரு டைம் வந்து கொடுக்க முடியும்னா அது எந்த டைம் அப்படின்னா வந்து என்னது அது ஒரு எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே, தட் இஸ் கால்ட் ஃப்ளோட், இண்டிபெண்ட் ஃப்ளோட். ஓகேங்களா, ஃப்ளோட்னாலே என்னது எக்ஸ்ட்ரா டைம். So next question, a Gantt chart indicates. ஸோ Gantt chartங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது, நமக்கு ஒரு ஷெட்யூல்டு, இப்போ நமக்கு வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோன்னா அந்த ஷெட்யூல் படி நம்மளோட ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது Gantt chart. ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு பார் சார்ட்டில் ஒரு டைப் தான். பார் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டை தான் நம்ம வந்து Gantt சார்ட் சொல்லுவோம். ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி காண்ட். ஓகே, ஸோ 1917 ADலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் வந்து நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஓகேங்களா, அண்ட் தென் வந்து சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிடலாம், ரொம்ப பெரிய ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை. பட் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம இதில் எடுக்க முடியாது.
சாரி. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து எடுத்துக்க முடியாது. அண்ட் தென் வந்து எந்தெந்த டைமில் கரெக்டாக போயிட்டுருக்குன்ட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் போயிட்டு நம்மளோட ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In critical path method, when a particular task is performed, அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ப்ராக்ரஸில் தான் இருக்குது. அதுக்கான அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவிட்டி. ஓகே, ஆப்ஷன் ஏ ஆக்டிவிட்டி. ஸோ இதே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் அப்படின்னா இது இருக்குல்ல, ஸோ இந்த சர்க்கிளில் நம்ம டினோட் பண்ணுறது எல்லாமே ஈவெண்ட்டு. ஒரு இதில் அந்த ப்ராக்ரஸ் ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அடுத்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க் போகிறோம். ஸோ இது வந்து ஈவெண்ட்டு, இந்த லைன் வந்து ஆக்டிவிட்டி. இதுதான் ஓகேங்களா. ஸோ ஃப்ளோட்டு, ஸ்லாக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு எவ்வளோ எடுத்துக்குது, எவ்வளோ தேவை, எக்ஸ்ட்ரா டைம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது ஒரு ப்ராஜெக்டை வந்து டிலே பண்ணாமல் நமக்கு முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ளோட் ஆர் ஸ்லாக்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் வந்து என்னது எக்ஸ்ட்ரா டைம் நம்மகிட்ட இருக்கக்கூடியது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A CPM network is to be drawn considering. ஓகே, ஸோ சிபிஎம் நெட்ஒர்க் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், ஆக்டிவிட்டீஸ் வந்து சீக்வன்ஸாக இருக்கணும். அண்ட் தென் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியும் செப்பரேட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் எ சிபிஎம் நெட்ஒர்க் த ஆக்டிவிட்டி இஸ் நான் கிரிட்டிக்கல் இஃப். ஸோ எப்போ வந்து எஸ்டிமேட்டட் டைம் இஎஸ்டி லெஸ்ஸராக இருக்கணும். 1 minute. ஸோ இஎஸ்டி லெஸ் தென் எல்எஸ்டி அண்ட் இஎஃப்டி லெஸ் தென் எல்எஃப்டி. அதாவது ஃபினிஷிங் டைமை விடையும் நமக்கு கம்மியாக இருக்கணும், ஸ்டார்டிங் டைமும் இயர்லி ஸ்டார்டிங் டைம் தான் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அதுக்கு நான் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னது, நமக்கு ஃப்ரீ டைம் வந்து நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ஷெடியூலை வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது, நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த ஃபெயிலியர் ரேட் ஆஃப் அ மெஷின் has established as 25 failures during every 1000 hours of operation, the mean time before failure. ஸோ என்னது அப்படின்னா ஒவ்வொரு அதாவது என்னது இதோட ஒரு 1000 ஹவர்ஸில் வந்து 25 ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா பின்ன ஒரு ஹவரில் நமக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ள வந்து உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நமக்கு ஃபெயிலியரில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 40 hours. ஓகே, ஸோ அந்த 1000 / 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். when time to completion of a project is reduced. ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அந்த டைம் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ரொம்ப ரஷ்அப் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப வந்து ஸோ ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இன்டைரக்ட் காஸ்ட் கம்மியாகிட்டு டைரக்ட் காஸ்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சி, a decrease in indirect cost. ஸோ இதுதான் அந்த டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்கான அந்த சார்ட்டு. ஸோ டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து டைரெக்டாகவே நம்ம சார்ஜ் பண்ணக்கூடியது, லைக் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், லேபருக்கு, இது எல்லாமே. இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆக்டிவிட்டீஸ், ஹோல் ஆக்டிவிட்டீஸையும் நமக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓவர்ஹெட் சார்ஜ், அவுட்டேஜ் லாஸ்னால் என்னென்னா லிக்விடிட்டி டேமேஜ், ப்ராஃபிட்டில் கம்மியாகிறது, பெனால்ட்டி, நம்ம டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி, அதெல்லாம். ஓவர்ஹெட் சார்ஜுங்கிறது நமக்கு அதுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸ் சார்ஜ், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் அண்ட் ப்ராக்ரஸ் சார்ட் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நவுன் அஸ். அதான் என்னன்னு சொல்லுவோம், கான் சார்ட். ஓகே, ஸோ கான் சார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. இந்த கான் சார்ட் ஆர் பார் சார்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கான் சார்ட்டே நாங்கள் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் பார் சார்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி நமக்கு வந்து எப்போவுமே என்னவா இருக்கும், லேட்டஸ்ட், அதாவது ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டி ஆர் ஃபினிஷிங், அதாவது என்னது, இப்போ இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ 1 minute இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நோடுன்னு சொல்லுவோம். அந்த நோட்ஸை விட உங்களுக்கு வந்து கிரேட்டர் தனாக இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டு ஆஃப் ஆல் ப்ரெசீடிங் லோட்ஸ். முன்னாடி உள்ள நோட்ஸை விட உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் வந்து என்னவாக இருக்கணும், ஒன்று கிரேட்டர் தனாக இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
PERT technique. So PERT technique, PERT நமக்கு வந்து PERT வந்து யாரு கொண்டு வந்ததுன்னு டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா US நேவி வந்து டெவலப் பண்ணாங்க 1950ஸ்ல. அந்த பொலாரிஸ் ஃப்ளீட் பலாஸ்டிக் மிசைலுக்காக டெவலப் பண்ணது தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்க வந்து மெயினாக அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு என்ன கர்வ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. பீட்டா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஓகேங்களா, ஸோ PERT வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. And then last question, which of the following is a weakness of bar chart? So bar chart ஓட disadvantage, limitation சொல்லிட்டு நிறைய பார்த்துருந்தோம்ல. ஸோ இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க, intent determinants and activities, project progress, uncertainties, all the above, இது எல்லாமே தான் வரும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ நாளைக்கு என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பினாக்கிள் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ளவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. April 16th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து 5 AM கிளப் ஸ்டார்ட் பண்ணி அதில் கொண்டு போகிற மாதிரி தான் கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். மார்னிங் 5 AM ஒரு கிளாஸ் இருக்கும், மார்னிங் 11 o'clock ஒரு கிளாஸ் இருக்கும். 2 கிளாஸுமே என்னோட கிளாஸ். அண்ட் தென் மதன் சார் வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 3:30 கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக உங்களுக்கு 3 செஷன்ஸ் வந்து இருக்கும். அது போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 2.5 monthsக்குள்ளே நீங்கள் வந்து ஓவரால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யூ ஆல். ஸோ என்னோட சேனல்லேருந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் TNPSCன்னு இருக்கும். ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் அதில் கீழே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. ஸோ நம்ம RRB JEக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு 10 to 15 வீடியோஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கான்கிரீட் டெக்னாலஜி ரெண்டுமே டோட்டலாக கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு பெரிய சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், அதனால ஒரு சின்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 2 வீடியோஸ்லேயே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம், இன்னொரு வீடியோலயே உங்களுக்கு RRBக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கண்டிப்பா ஸோ அதில் மிஸ் பண்ணிட்டேன், அதில் நான் நோட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னையிலேருந்து நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ இன்னையிலேருந்து நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. இந்த சப்ஜெக்ட் முடிச்சோன்னா அடுத்த சப்ஜெக்ட் நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு கடைசியா கூட அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு பேசிக் மெஷர்மெண்ட் அண்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ல பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் தென் சம் ஒர்க்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். வேல்யூஷன் எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், what is the actual thickness of wall with 1 centimeter mortar joint for off brick? ஓகே, ஸோ ஒரு ஆக்சுவல் திக்னஸ் என்னன்னா ஒரு 1 centimeter mortar joint உள்ள ஆஃப் பிரிக்ஸுக்கு அதுக்கான திக்னஸ் என்ன, அந்த ஆஃப் பிரிக் திக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலி நார்மலாவே உங்களுக்கு ஆஃப் பிரிக் அப்படின்னா அதோட திக்னஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா அரௌண்ட் 7 சென்டிமீட்டர்ல இருந்து 9 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, அதோட திக்னஸ். இதே வந்து வித் 1 சென்டிமீட்டர் திக் மார்டர் ஆட் பண்றோம். ஸோ தட் அதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆக்சுவல் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவல் திக்னஸ் தானே கேட்டிருக்காங்க, ஆக்சுவல் திக்னஸ் டீக்கிங் ஸ்மாலா போட்டு ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். ஆக்சுவல் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் வால் பிளஸ் மார்டர் திக்னஸ். ஓகே, ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ திக்னஸ் ஆஃப் வால்ங்கிறது என்னது, வாலோட திக்னஸ் நமக்கு என்னதுங்க, வாலோட திக்னஸ் 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் பிளஸ் 1, ஸோ 8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நியர்பை வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி 7 to 9 சொன்னோம். ஸோ அப்போ வந்து அகெயின் 1 ஆட் பண்ணிட்டோம்னா 8 to 10 ரேஞ்சில் வரும். 8 to 10னா ஆப்ஷன் சி 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஆஃப் பிரிக் வால் கூட 1 சென்டிமீட்டர் மார்டர் ஜாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்து அந்த மார்டர் ஜாயிண்டோட சேர்த்து அந்த வாலோட திக்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான். ஸோ இது நார்மலி நீங்க இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வாலோட திக்னஸ் இதான் வந்து வாலோட திக்னஸ். இது கூட உங்களுக்கு மார்டர் ஜாயிண்ட் வருது, இங்க ஒரு மார்டர் ஜாயிண்ட், இங்க ஒரு மார்டர் ஜாயிண்ட் வச்சுக்கோங்க. 1 என்னது 2 சென்டிமீட்டர் பிளஸ் 7 சென்டிமீட்டர், ஸோ 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் இது RRB 2006ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா.
when it is not specified the number of hold fast for a door is usually. hold fast na first என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டோர் இருக்குன்னா இப்போ அந்த டோரை நீங்க ஓபன் பண்றீங்க, இது வந்து டோர், இது வந்து டோர் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஃப்ரேம், இது டோர் ஃப்ரேம். இப்போ நீங்க டோர் ஓபன் பண்றப்போ இங்க எல்லாம் ஜாயிண்ட் இருக்குல்ல, அதனாலதான் நமக்கு ஓபன் பண்ண முடியுது ஈஸியா. இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹோல்ட் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ இதான் வந்து ஹோல்டு ஃபாஸ்ட். ஸோ ஒரு டோர் அண்ட் விண்டோவுக்கு நார்மலா எவ்வளவு ஹோல்ட் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 and 6 ஹோல்ட் ஃபாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் நார்மலா. ஓகேங்களா, டோர்ஸ் அண்ட் விண்டோக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோர் அப்படின்னா ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டோருக்கு வந்து 6 ஹோல்ட் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் அதிகமா தேவையில்ல. விண்டோக்கு கம்மியா போதும், ஸோ 4 ஹோல்ட் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து டோருக்கு தான் கேட்டிருக்காங்க, ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அது ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோருக்கு 6, விண்டோக்கு 4 ஹோல்ட் ஃபாஸ்ட். ஓகேங்களா, RRB 2010ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், in case of an paneled doors to account for area the flat area is multiplied by. so நமக்கு நார்மல் டோர்ஸ்க்கும் பேனல் டோர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ இப்போ பேனல் டோர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி வரும். அப்போ பிளாட் ஏரியா கூட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வரும்? ஸோ ஒவ்வொரு சைடுக்கும் 1.2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1.2 டைம்ஸ் ஃபார் ஈச் சைடு. ஓகேங்களா, இதான் வந்து பேனல் டோர்ஸ்க்கான ஏரியா. ஓகேங்களா, RRB 2010ல கேட்ட கொஸ்டின். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபுலேஷனே உண்டு. ஸோ பேட்டன் டோரா இருந்தா என்ன பண்ணணும், எவ்வளவு மல்டிப்ளை பண்ணணும், அந்த மல்டிப்ளைங் ஃபேக்டர் வந்து கேட்பாங்க அடிக்கடி. ஸோ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுல நமக்கு வந்து என்ன பண்ணோம், பேனல் டோர்னா 1.2 டைம்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இங்க வந்து பாருங்க, இது வந்து பேட்டன் டோர், பேனல் டோர், பிரேஸ் அண்ட் லெட்ஜ் டோர். இதுக்கு வந்து 1.125 மல்டிப்ளைங் ஃபேக்டர். ஃபிளஷ் டோருக்கு 1 மல்டிப்ளைங் ஃபேக்டர். பார்ஷியலி பேனல்ட் அண்ட் பார்ஷியலி கிளேஸ்ட் டோருக்கு 1 மல்டிப்ளைங் ஃபேக்டர். ஃபுல்லி கிளேஸ்ட் டோருக்கு 0.8 மல்டிப்ளைங் ஃபேக்டர். அண்ட் தென் காரிகேட்டட் அயன் ஷீட்டுக்கு 1.14 மல்டிப்ளைங் ஃபேக்டர். செமி காரிகேட்டட் ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டுக்கு 1.1 மல்டிப்ளைங் ஃபேக்டர். and then corrugated asbestos sheet. So இதுக்கு வந்து 1.2. ஓகேங்களா, இந்த டேபுலேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், for plastering walls cement mortar would be typically used in which ratio? So plastering க்கு plaster work க்கு, so நார்மலா plastering க்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு cement mortar யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. it is 1:4. இதே brick work இருந்தா 1:6. ஓகேங்களா, பிளாஸ்டிக் 1:4, brick work 1:6. பிகாஸ் பிளாஸ்டிக் பண்ணும்போது நமக்கு சிமெண்டோட ப்ரொபோர்ஷன் தான் அதிகமா தெரியணும் சாண்டை விட, அதனால 1:4 யூஸ் பண்றோம். ஓகேங்களா, RRB 2014ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், according to IS 1200 the formwork shall be measured in. ஃபார்ம் ஒர்க் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? ஸோ ஃபார்ம் ஒர்க் வந்து என்னது, ஒரு ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்லயோ ரெக்டாங்கிள் ஷேப்ல நமக்கு பில்டிங்கோட டாப் எந்த ஏரியாவுக்கு போடுறோமோ அதை பொறுத்து. ஸோ ஃபார்ம் ஒர்க்னாலே அந்த ஏரியா, அந்த சர்ஃபேஸோட ஏரியாவுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஏரியானா ஏரியாவோட யூனிட் என்னது, மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபார்ம் ஒர்க்கும் மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட். ஓகேங்களா, ஆப்ஷன் சி, RRB 2015ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், according to IS 1200 brickwork is usually measured in. okay, so IS 1200 பொறுத்த வரைக்கும் brickwork நார்மலா என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. so brickwork பொறுத்த வரைக்கும் என்னது, லென்த் உண்டு, பிரெத் உண்டு, and also அதோட திக்னஸ் உண்டு. so மூணுமே உண்டு. தென் அதோட திக்னஸ், அதோட என்னது யூனிட் என்னது, cubic meter or meter cube. ஆப்ஷன் பி. இதே வந்து for masonry with single brick, ஒரு brick மட்டும் வச்சு கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். for masonry with single brick ன்னு கேட்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி இருந்தா இது வந்து நமக்கு என்னது, அடுக்கடிக்கு நமக்கு வந்து லென்த், பிரெத், வித் எல்லாம் கொண்டு போகும். ஓகேங்களா, சோ இது வந்து சிங்கிள் brick மட்டும் வச்சு பண்றாங்கன்னா that is meter square. ஓகே, இது RRB 2015ல கேட்ட क्वेश्चन. next one, according to IS 1200, so இது எல்லாத்தோட அந்த கோட் நம்பர் பாத்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ENC ல
மோஸ்ட்லி IS 1200 தான் வரும். According to IS 1200, reinforcing bars should be used in reinforcing cement concrete shall be measured in. Reinforcing bars used in reinforcing cement concrete. So நமக்கு RCC ல யூஸ் பண்ற அந்த bars அந்த rod இருக்குல்ல அதோட யூனிட் என்னன்னு கேக்குறாங்க. It is normally in meters. ஓகேங்களா, மீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம். பிகாஸ் லீனியர் லென்த் பேஸ் பண்ணி தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஒரு டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மீட்டர்ஸ்ல தான் பார்ப்போம். RRB 2015ல கேட்ட கொஸ்டின். Next one, according to IS 1200, during demolition and dismantling, the concrete and brick roofs and floors shall be measured in. ஸோ இப்போ டெமாலிஷன் பண்றோம், ஒரு இதை வந்து டோட்டலா வந்து இடிக்கிறோம், ஒரு டிஸ்மேண்டில் பண்றோம் அப்படின்னா அந்த கான்கிரீட் அண்ட் பிரிக் இதெல்லாத்தையும் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஓவராலா வந்து வால்யூம்ல தான் வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி கியூபிக் மீட்டர். நெக்ஸ்ட் ஒன், according to IS 1200, floor finishes shall be measured in. So எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, floor finishesக்கு நார்மலா என்ன, floor finishesனா என்னது, அதோட ஏரியா தான் வரும். So then it is meter squared. Option C, RRB 2015ல உள்ள question. Next one, according to IS 1200, the metal sheet roofing shall be described in terms of. So metal sheet roofing பொறுத்த வரைக்கும் என்னது, ஸோ ரூஃப்னு வந்துருச்சு, ரூஃப்னாலே என்னது, இதுவுமே மீட்டர் ஸ்கொயர்டு தான். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அண்ட் ஆல்சோ இது கூடயே நீங்க மெட்டல் ஷீட் தெரிஞ்சுக்கும் போதே இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, கிரில் யூஸ் பண்ணுவோம்ல, எப்படி சொல்றது, இப்போ விண்டோக்காகட்டும், ஸோ டோரை கூட கிரில்லா யூஸ் பண்ணுவோம், அதுக்குமே உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு தான் வரும். அதே மாதிரி ரோலிங் ஷட்டர். ஸோ ரோலிங் ஷட்டர்னா என்னன்னு தெரியல, இப்போ கடைகள்ல எல்லாம் வந்து ஷட்டர் போட்டிருப்பாங்கல்ல, அதான் ரோலிங் ஷட்டர். ஸோ அதுக்கும் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 11th one, which of the following is not a type of building? ஸோ பில்டிங்கோட டைப்ல இதுல எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் ஸோ anyone know? கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல தான் கேட்டது, RRB 2019ல கேட்டது. ஸோ இதுல எல்லாரும் பார்த்தோன்னா மெர்கன்டைல் பில்டிங் தான் வந்து டிக் பண்ண போவீங்க, பட் ஆன்சர் அது கிடையாது. என்னவா இருக்கும்? ஆப்ஷன் டி, டொமஸ்டிக் பில்டிங். ஓகேங்களா, நார்மலா இத வந்து இந்த பில்டிங்கோட டைப்ஸை வந்து கிளாசிஃபை பண்றது யாரு அப்படின்னா NBC. NBCனா என்ன? நேஷனல் பில்டிங் கோட். ஓகேங்களா, இது வந்து நார்மலா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 2005ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். இவங்க வந்து ஒரு 9 குரூப்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பில்டிங்கை வந்து 9 குரூப்ஸா பிரிச்சிருப்பாங்க. குரூப் A, B, C அப்படி வந்து குரூப் J வரைக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஒவ்வொரு குரூப்பா நான் இப்போதைக்கு சொல்றேன். ஸோ அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக நம்மளோட கிளாஸஸ்ல பார்க்கலாம். இன்னும் வந்து மோஸ்ட்லி ஒரு 2-3 டேஸ்லயே 1 or 2 டேஸ்ல நமக்கு பேட்சஸோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஓகேங்களா, குரூப் ஏங்கிறது ரெசிடென்ஷியல் பில்டிங், குரூப் பிங்கிறது எஜுகேஷனல் பில்டிங்ஸ், இதுவுமே தெரிஞ்சுக்கணும். சீனா குரூப் சீனா எந்த பில்டிங் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். குரூப் சிங்கிறது இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங். அடுத்து குரூப் டிங்கிறது அசம்பிளி பில்டிங்ஸ். குரூப் ஏங்கிறது பிசினஸ் பில்டிங்ஸ். குரூப் எஃப்ங்கிறது மெர்கன்டைல் பில்டிங். குரூப் ஜிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பில்டிங். குரூப் ஹெச்ங்கிறது ஸ்டோரேஜ் பில்டிங். குரூப் ஜேங்கிறது ஹசார்டஸ் பில்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி 9 குரூப்ஸா இருக்கு. ஓகேங்களா, and the next question, DPC means. so DPC யோட full form என்ன? RRB 2019ல கேட்டிருக்காங்க, and 2020ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஆப்ஷன் கூட சேஞ்ச் பண்ணாம கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ, டேம் ப்ரூஃப் கோர்ஸ். ஓகேங்களா, டேம் ப்ரூஃப் கோர்ஸ்ங்கிறது என்னது, இந்த மாய்ஸ்சரை கண்ட்ரோல் பண்றதுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்றதுதான் ஒரு டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேம் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணி பிளிந்த் லெவல்ல பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அதுவும் கேட்பாங்க, பிளிந்த் லெவல் வரைக்கும் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி ஹாரிசான்டல் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பத்தி. ஓகேங்களா, பெருசா இதுல இருந்து கேட்டா இதுதான் தான் ஃபேமஸான கொஸ்டின்ஸே. நெக்ஸ்ட் ஒன்,
The surface of painting is measured in. So painting is measured in என்னது? So paintingனாலே நமக்கு எங்க பண்ண போறோம்? அந்த floor ஏரியால roof ஏரியால பண்ண போறோம். roof ஏரியாலயும் பண்ணுவோம், சீலிங்லாம் பண்ணுவோம்ல, so அதனால roof ஏரியான்னு சொல்றேன். So அப்படி இருக்கப்போ அது வந்து என்னது? ஏரியா. So meter squared. Option A. சேம் கொஸ்டின் தான் பாருங்க, 2019லயும் கேட்டிருக்காங்க, 2023லயும் கேட்டிருக்காங்க. அதனாலதான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் question. A layer provided to prevent entry of unwanted moisture inside the building either by seepage or by leakage. So இப்பதான் பார்த்தோம், அந்த moisture content prevent பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? DPC, which is damp proof course. RRB 2019லயே உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க ஒரே கொஸ்டினை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு damp proofing மெட்டீரியல்ஸுமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? flexible materials. ஓகே, ஸோ ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல்னா எதெல்லாம் யூஸ் பண்றோம்? டீடைல் ரப்பர், ஹாட் பிட்டுமன், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ரிஜிட் மெட்டீரியல் லைக் இம்பர்வியஸ் பிரிக் ஸ்டோன், ஸ்லேட், சிமெண்ட் மார்டர், சிமெண்ட் கான்கிரீட் பெயிண்டட் வித் பிட்டுமன்லாம் யூஸ் பண்றோம். செமி ரிஜிட் மெட்டீரியல்ல மாஸ்டிக் கால்பெட். ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல்ல வந்து மோஸ்ட்லி வந்து என்னது? உங்களுக்கு பிட்டுமன் ஷீட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டேம்ப் ப்ரூஃபிங்க்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து எவ்வளவு இருக்கணும்? இட் ஷுட் பி அபவுட் 12.5 mm இருக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட் காமனா நம்ம டேம்ப் ப்ரூஃபிங் கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னது? பிட்டுமன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 15th one. The quantity of wood for shutter of doors and windows are calculated in. ஸோ நமக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றது எப்படி? ஸோ மெயினா அதோட யூனிட் தான். ஸோ ஷட்டரோட யூனிட் என்ன ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஸ்கொயர் மீட்டர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ரெண்டுத்துக்குமே அதுதான். RRB 2023ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். Working out of exact quantities of various items of for a work is known as. இது ஏஇலமே கேட்ட கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. RRB 2023லயும் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நேம் என்ன? அடிக்கடி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறது எஸ்டிமேஷனுக்குள்ள போயிருவாங்க, பட் அது கிடையாது. இட் இஸ் குவான்டிட்டி சர்வேயிங். எக்ஸாக்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது என்னது? குவான்டிட்டி சர்வேயிங். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டோட்டலா எல்லாத்துக்கும் எவ்வளவு குவான்டிட்டி வேணும் அப்படிங்கறத நமக்கு வந்து கால்குலேட் பண்றது தான் குவான்டிட்டி சர்விங்கோட வேலை. ஓகேங்களா? RRB 2023ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். Reinforcement of RCC work is measured in. ஸோ RCC ஒர்க்கோட யூனிட் என்ன? ஸோ இட் இஸ் நார்மலி கிலோகிராம்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். கிலோகிராம்ஸ் ஆர் மெட்ரிக் டன், அதுதான் RCCயோட யூனிட். ஸோ அப்போ எதுல வரும் இது? ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி வெயிட். RRB 2023ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். Works like earthwork and cement concrete are measured in. So earthwork, cement concrete ரெண்டும் நமக்கு வந்து எந்த இதுல மெஷர் பண்ணுவோம் கேக்குறாங்க. ஸோ சிமெண்ட் கான்கிரீட் அண்ட் எர்த்வொர்க் இதெல்லாம் வந்து மீட்டர் கியூப்ல மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? நார்மலி மீட்டர் கியூப்ல மெஷர் பண்ணுவோம். ஆப்ஷன் டி. RRB 2023ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். டேஷ் கேஜி இஸ் 1 quintal. ஸோ 1 quintal அப்படின்னா நார்மலி, ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100 kgs. ஓகே, ஸோ 1 quintal அப்படின்னாலே 100 kgsக்குள்ள தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா எங்க இருக்க? ஆப்ஷன் ஏ. RRB 2023ல கேட்ட கொஸ்டின். Next one. The term dash is used to indicate the treatment which is given to a building so as to prevent or control the growth of termite in a building. So termites, இந்த மாதிரி germs, புழு இது வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு கொஸ்டின்லயே இருக்கு termite. ஸோ ஆன்சரும் அதுதான், termite proofing. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. RRB 2023ல கேட்ட கொஸ்டின். Next one. Dash treatment should be done at the time of construction from the foundation stage itself. So, foundation stageலயே நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த termite proofing வந்து என்னன்னு சொல்லுவோம்? இங்கேயும் சேம் தான், பட் இங்க termite proofing கொடுக்காம இன்டைரக்டா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, ஆன்டி டெர்மைட். ஓகேங்களா? ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட். RRB 2023ல ஒரே இயர்லயே அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் போடும் போதே வந்து டெர்மைட் வந்து உள்ள வராம தடுக்கிறதுக்காக இந்த ஆன்டி டெர்மைட் ப்ரூஃபிங் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா?
Next question, unit of measurement for damp proof course. Damp proof course நமக்கு already பார்த்தோம். It is also a area. So option A meter squared. RRB 2023 ல கேட்ட question. இந்த 2023லயே பாத்தீங்கன்னா around 3 to 4 question கிட்ட damp proof course question வச்சே கேட்டாங்க. ஓகேங்களா? So next, unit of measurement of rainwater pipe. So normally இப்போ pipe அப்படினாலே நமக்கு என்னது ஒரு length தான். So running meter குள்ள வந்துரும். Option D running meter. So சில இதுக்கான யூனிட்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கண்டிப்பா பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? மீட்டர் கியூப். அப்புறம் வந்து கான்கிரீட் ஒர்க் இன் ஃபவுண்டேஷன் லென்டல்ஸ், ஆக்சுவலி லென்டல்ஸ். அப்புறம் ஸ்லாபு கஜா. கஜானா என்ன சொல்லுவோம்னா எப்படி சொல்றது, விண்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து ஹிந்தியில வந்து கஜான்னு சொல்லுவோம். இதுக்கும் மீட்டர் கியூப். டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ்க்கு மீட்டர் ஸ்குவாடு. பிரிக் ஒர்க்குக்கு மீட்டர் கியூப். நார்மலாவே பிரிக் ஒர்க்னாலே மீட்டர் கியூப் தான். ஷட்டருக்கு மீட்டர் ஸ்குவாட் வரும். ஓகேங்களா? தப்பா போட்டிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஆர்சிசி ஒர்க்கு ரெயின்ஃபோர்சிங் பார்ஸ், ஸோ மீட்டர் ஸ்குவாட். அப்புறம் வந்து ரிவர்ட் போல்ட் நட்டு குவிண்டாலு, அயன் கிரில்ஸ் குவிண்டாலு. அதுக்கு அடுத்து வந்து ஆர்சிசி ஸ்லாப் ப்ரூஃப் வந்து கியூபிக் மீட்டர். லீன் கான்கிரீட் ரூஃப் வந்து மீட்டர் ஸ்குவாட். ஏசி ஷீட் ரூஃபிங்னாலே மீட்டர் ஸ்குவாட் தான். பிளாஸ்டரிங்க்கு மீட்டர் ஸ்குவாடு, பாயிண்டிங் மீட்டர் ஸ்குவாடு, ஒயிட் வாஷிங், கலர் வாஷிங், டிஸ்டம்பரிங், ஸ்பெல்லிங் தப்பு, டிஸ்டம்பரிங், பெயிண்டிங் ஒர்க்ஸ் இது எல்லாத்துக்கும் மீட்டர் ஸ்குவாட். ஃப்ளோரிங் ஒர்க்ஸ்க்கு மீட்டர் ஸ்குவாட். ஸ்டீல் அண்ட் வுடன் ட்ரஸ்ஸுக்கு நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் போடுறோம் அப்படின்ட்டு. வாட்டர் பைப்புக்கும் கார்னிஸ்க்கும் ரன்னிங் மீட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And then last question, damp proofing is done for what? Damp proofing எதுக்காக நம்ம பண்றோம்? Protection against water. Water நமக்கு சீப்பேஜ் எல்லாம் வந்து உள்ள போய் எதுவும் பண்ணிடக்கூடாதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? RRB 2021ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்மளோட பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1 or 2 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ ஒரு மோஸ்ட்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜனவரி மிட்டுக்குள்ள வந்து நம்ம பேட்ச் கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கான அந்த டீடைல் வீடியோட நான் வரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கான ஏஇ எக்ஸாமை நல்லபடியா எழுதுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Hi all, this is Pon Lakshmi from ADA 247 Tamil. So இன்னைக்கு வந்து estimation and valuationக்கான previous year question series வந்து போயிட்டு இருக்குல்ல. ஆல்ரெடி RRB JEEக்கான previous year question series வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் estimation castingக்கான இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ, which means லாஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ தான். ஸோ எஸ்டிமேஷனில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ அதில் லாஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம 2 days பிஃபோர் போட்டாச்சு. இடையில 2 days வந்து நம்ம பேட்ச் லான்ச் பண்ணதுனால அந்த பிஸியில் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஓகேங்களா? RRB JEEக்காக CB2க்கான பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங்கான செகண்ட் பார்ட், லாஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ தான் இது. ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேல்யூஷன்னா என்ன, அப்புறம் எஸ்டிமேஷன், அதோட டைப்ஸு, அப்புறம் அதை சின்ன சின்ன டாபிக்ஸ் இதெல்லாமே சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், the person who enjoys the easement right is called. So the person who enjoys the easement right, அதாவது easement rightனா என்ன அப்படின்னா அந்த லேண்டோட பெனிஃபிட் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ற ஒரு பர்சனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டாமினன்ட் ஓனர். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து டாமினன்ட் ஓனர், டாமினன்ட் ஹெரிட்டேஜ், நார்மலாக அந்த பழக்கத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டாமினன்ட் ஹெரிட்டேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த ஓனர் இல்லை அதோட ஆக்குபேயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஆக்குபே பண்ணுறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க டாமினன்ட் ஓனர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே இதில் உங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து இருக்குது. ஸோ அது அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சர்வியன்ட் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய அதாவது ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து சர்வியன்ட் ஓனர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாமினன்சி அதிகமாக இருக்கிறவங்கள டாமினன்ட் ஓனர்னு சொல்லுவாங்க. RRB 2019ல கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஸோ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், when an owner can borrow money against the security of property and interest is paid, then it is called as. ஸோ என்னது, ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம வந்து ஒரு
கடன் வாங்குறோம்ல, ரூபாய் வந்து கடன் வாங்குறோம், ஆல்சோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டே இருக்கோம்ல, ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், மார்ட்கேஜ், அடமான கடன் சொல்லுவோம்ல, அதுதான் ஆப்ஷன் பி மார்ட்கேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னும் நீங்கள் வந்து இந்த மார்ட்கேஜஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேர்மு. ஒன்று மார்ட்கேஜர், இன்னொன்று மார்ட்கேஜி. இது எல்லாமே சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அதுக்கடுத்து மார்ட்கேஜ் டீடு. ஓகே, ஸோ மார்ட்கேஜர்னா என்னன்னா, யாரு லோன் வாங்குறாங்களோ, ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்குறாங்களோ, அந்த கடன் வாங்குறவங்க பேரு மார்ட்கேஜர். இதே யாரு வந்து அந்த லோனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து மார்ட்கேஜின்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு அந்த மார்ட்கேஜ் நடக்குதுல, ஒருத்தங்க வாங்குறாங்க ஒருத்தங்க கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான ஒரு பத்திரம் மாதிரி ரெடி பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம்ல, அந்த டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லுவோம், மார்ட்கேஜ் டீடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து RRB CPT 2 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த லீஸ் ஹோல்டு, ஃப்ரீ ஹோல்டெலாம் படிப்போம், எல்லாமே அதெல்லாம் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, நார்மலாக ப்ராப்பர்ட்டியை வந்து 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று வந்து ஃப்ரீ ஹோல்டு, இன்னொன்று லீஸ் ஹோல்டு. ஃப்ரீ ஹோல்டுனா என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை யார் ஓனரோ அவங்க வச்சுருக்கிறது ஃப்ரீ ஹோல்டு. லீஸ் ஹோல்டர் அப்படின்னா லீஸ்க்கு விட்டுருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம தான் ஓனர், பட் ஒரு டெம்பரரி ஓனர் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து லீஸ்க்கு விட்டுருப்போம் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு பீரியடுக்கு, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி விட்டுருப்போம். அவங்கள வந்து லீஸ் ஹோல்டர் ஆர் லீஸி அப்படின்னு கூட சொல்லுவோம். அது வந்து லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் 2 டைப்ஸு. இன்னும் டீட்டெயிலாக கூட அதில் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், dash deposit is returned to the contractor after maintenance period is completed with other conditions. ஸோ என்னது, நமக்கு வந்து இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் பீரியட்லாம் முடிஞ்சப்பறம் ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து அகெயின் நமக்கு கம்பேக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்யூரிட்டி மணி. ஸோ நம்ம செக்யூரிட்டி மணிங்கிறது இனிஷியலாக பே பண்ணியிருப்போம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதில் அதில் 10%ங்கிறது செக்யூரிட்டி மணியாக ஃபர்ஸ்டே பே பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த செக்யூரிட்டி மணி அண்ட் தென் இன்னொன்று ஏர்னஸ் டெபாசிட் மணின்னு சொல்லுவோம், EDMன்ட்டு. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் நமக்கு பின்னாடி ரீஃபண்டாக பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து நமக்கு செக்யூரிட்டி மணி வந்து 10%. ஏர்னஸ் டெபாசிட் மணிங்கிறது எவ்வளோ, அதாவது ஏர்னஸ் மணி டெபாசிட். ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ கொடுத்துருப்போம் அப்படின்னா 2 to 2.5% ஆஃப் தி கான்ட்ராக்ட் அது வந்து கொடுத்துருப்போம். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றது செக்யூரிட்டி டெபாசிட். இந்த நெக்ஸ்ட் ஒன், ஸோ எஸ்டிமேஷன் அண்ட் ஏரியா டைப்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் மெத்தட் or the length and breadth of the masonry walls at plinth level taken for the calculation of quantities? In which method? ஸோ நமக்கு வந்து எந்த மெத்தடில் லென்த்து பிரெத்து இது ரெண்டுமே plinth level வரைக்கும் எடுத்துக்குவோம் எந்த குவான்டிட்டிஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நம்ம வந்து கீழே எந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், எஸ்கவேஷன் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் சென்டர் லைன் மெத்தட், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? plinth level வரைக்கும் தான் எடுத்துப்போம். ஸோ நார்மலாக இதில் சென்டர் லைன் மெத்தட் இதெல்லாம் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல்டு எஸ்டிமேட். ஸோ டீடைல்டு எஸ்டிமேட் நமக்கு வந்து ஒரு பில்டிங் ஒர்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது கீழே தான் இந்த சென்டர் லைன் மெத்தட் அண்ட் தென் லாங் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட், கிராசிங் மெத்தட் சொல்லிட்டு இந்த 3 மெத்தடுமே அது கீழே தான் வரும். ஸோ இந்த சென்டர் லைன் மெத்தட் தான் நம்ம இதுக்கு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது வந்து RRB 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், NIT is the abbreviation of NIT. NITனா என்ன? Normally it is notice inviting tender. ஸோ notice inviting tender தான் வந்து NITன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட போகிறோம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறோம், டெண்டருக்கு விடுறோம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி நம்ம அழைச்சி இன்வைட் பண்ணுறது தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர். RRB 2019 கேட்ட கொஸ்டின். Next question, full architectural and structural drawings are required for which type of estimate?
ஸோ ஆர்கிடெக்சரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் இது ரெண்டுமே வந்து எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட்டுக்குள்ளே வரும் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ அண்டர் டீடைல்டு எஸ்டிமேட். ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஆர்கிடெக்சரல் ஒர்க், ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ்லாம் வந்து டீடைல் எஸ்டிமேட்டை தான் பார்க்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஆல்சோ வந்து உங்களுக்கு ரிலேபிளாக இருக்கும். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் தனித்தனியாக நம்ம வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும் இதில் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐட்டம் ரேட் எஸ்டிமேட். ஓகே, அதை காப்பி பண்ணிக்கோங்க. Next one, quadrennial repair is done in. So quadrennial repair எப்போ வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின்லேயே இருக்கு பாருங்க. குவாட்ரனியல், குவாட்ரண்ட்னா என்னது 1/4. இப்போ 1/4னா என்னது ஒன்ஸ் இன் 4 years. 4 வருஷத்துக்கு ஒருக்க தான் வந்து இந்த குவாட்ரனியல் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக இந்த மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட், ரிப்பேர் எஸ்டிமேட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வரும். இதுவும் RRB 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஏரியா கவர்டு பை ஆல் ஃப்ளோர்ஸ் ஆஃப் தி பில்டிங் இஸ் கால்டு. ஸோ எல்லா ஃப்ளோர்ஸுமே சேர்ந்து கவர் ஆகிற அந்த இதை வந்து எந்த ஏரியான்னு சொல்லுவோம்? that is called built up area. Option B. ஓகே, பில்டப் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பில்டப் ஏரியாங்கிறது டோட்டல் ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பில்டிங்கோட ஏரியா வரும், பேஸ்மெண்ட்டு எல்லா ஏரியாவும் வந்துடும். ஓகேங்களா. வராண்டா, ஆக்சுவலி வந்து வராண்டா, பால்கனி அண்ட் தென் ஏதாவது ப்ரொஜெக்ஷன் விட்டுருந்தோம்னா இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து வர்றது தான். ஓகேங்களா. நமக்கு ஒரு வாலோட அவுட்டர் ஃபேஸஸ்லேருந்து உள்ள வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடியதான் என்ன சொல்லுவோம்? பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். RRB 2019ல வந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், next question, in building estimation, the specifications are classified as. In building estimation, the specifications are classified as. So building estimationல எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவோம்? ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும், ஜென்ரல் அண்ட் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஜென்ரல்னா ஒரு பேசிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் மட்டும் நமக்கு கொடுக்குறது வந்து ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு ஒரு ப்ராஜெக்டோட அவுட்லைன் மட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. பட் டீடைலில் தான் நமக்கு உள்ளே போனால் தான் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவை, எவ்வளோ ஆட்கள் அதுக்கு தேவை, அப்புறம் வந்து என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே டீடைல் எஸ்டிமேட் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து RRB 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், which method is adopted to develop an approximate or conceptual estimate for perimeter works for building from the following? So இதில் வந்து உங்களுக்கு பெரிமீட்டர் ஒர்க்ஸ். ஓகேங்களா. ஸோ which means என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு அப்ராக்சிமேட்டாக பெரிமீட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு எதை வந்து யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. நார்மலாக இதில் காஸ்ட் பெர் லீனியர் மீட்டர் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. RRB 2019ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த காஸ்ட் பெர் லீனியர் மெத்தடுங்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் அந்த பெரிமீட்டர் ஒர்க் இருக்குல்ல, ஸோ அந்த பில்டிங்கோட பெரிமீட்டர், விச் மீன்ஸ் ஓவரால் பில்டிங்கோட பெரிமீட்டரோட லென்த்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. மெயினாக இது வந்து நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து குவிக்காகவே நமக்கு முடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு ஏர்லியர் ஸ்டேஜில் ஒரு ரஃப் ஒர்க்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. RRB 2019ல கேட்ட கொஸ்டின். Next one, the rate of construction of a hospital is expressed in terms of cost per head. This type of estimate is called as. Okay, so that is called. ஸோ ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த காஸ்ட் பெர் ஹெட் வந்து எந்த எஸ்டிமேட்டில் வரும்னா ஃபங்க்ஷனல் யூனிட் எஸ்டிமேட். ஓகே, ஃபங்க்ஷனல் யூனிட் எஸ்டிமேட். ஸோ இது வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் எவ்வளோ யூனிட்ஸு, அப்புறம் வந்து நமக்கு எத்தனை பெட், எத்தனை பேஷண்ட்ஸு, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே அடங்கிடும்.
ஓகே, ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், keeping in view the feasibility order of magnitude, the preliminary, conceptual or budget estimates are prepared by யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஸோ ப்ரிலிமினரி பட்ஜெட் எஸ்டிமேட் இதெல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஸ்டார்டிங்கில் ஓனர் அவங்களே அவங்களுக்கான அந்த எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இனிஷியல் டிசைன் ஸ்டேஜுக்கு போயிட்டு அடுத்து வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் போகும்போது தான் உங்களுக்கு ஆர்கிடெக்டரையோ இல்லை என்ஜினியரையோ வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரஃப் ஒர்க் மாதிரி தானே இனிஷியலாக. ஸோ ஓவரால் பட்ஜெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஸோ அதுக்கு வந்து ஓனரே அவங்க போட்டுக்குவாங்க. இது வந்து ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், which of the following is the most reliable estimate? ஸோ மோஸ்ட் ரிலையபிள்ன்ட்டு இதில் எதை சொல்லுவோம்? ரொம்ப அக்யூரேட் ஆனது என்னது? அதுதான் மோஸ்ட் ரிலையபிளும் டீடைல்டு எஸ்டிமேட். ஓகே, ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். Next one, which of the following areas is or are not included in corporate area? ஸோ இதில் வந்து எந்த ஏரியா கார்பரேட் ஏரியாக்குள்ளே வராதுன்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே கார்பரேட் ஏரியாக்குள்ளே வராது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக உங்களுக்கு கார்பரேட் ஏரியா, ஒரு ஏரியா அப்படின்னா அந்த ஏரியாவை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளென்த் ஏரியா, இன்னொன்று வந்து ஃப்ளோர் ஏரியா. ஓகேங்களா? அந்த ஃப்ளோர் ஏரியாவில் தான் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சர்க்குலேஷன் ஏரியா, அதாவது நம்ம நடப்போம்ல அந்த மாதிரி பிளேசஸ். இன்னொன்று வந்து கார்பரேட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்பரேட் ஏரியாக்குள்ளே இது எதுவுமே வராது. சர்க்குலேஷன் ஏரியாவை அகெயின் ரெண்டாக வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி, ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ கார்பரேட் ஏரியா பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது இருக்குது. ஸோ இது எல்லாமே கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கார்பரேட் ஏரியா அப்படின்னா அதோட அனதர் நேம்ஸ் இருக்குது. என்னது யூசபிள் ஏரியா ஒரு லிவிங் ஏரியான்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சர்வீஸ் ஏரியா இன் எ பில்டிங் மீன்ஸ் தி ஏரியா ஆக்குபைட் பை. ஸோ சர்வீஸ் ஏரியாங்கிறது எது? ஒரு பில்டிங்கில் இட் இஸ் ஆல் தி அபவ். ஆப்ஷன் டி, ஸ்டார்ஸ், டாய்லெட்ஸ், லைட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் ஏரியாங்கிறது நார்மலாக என்னது? உங்களுக்கு ஒரு ஒர்க்கர் இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க்கர் வந்து இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்குபை பண்ணுற மாதிரி இடத்த தான் என்ன சொல்லுவோம்? சர்வீஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், மெட்டீரியல் கால்குலேஷன் அண்ட் அதர் டாபிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். First one, the cost of construction including all the expenditure incurred from beginning to completion of work. ஸோ ஒரு ஒர்க்கோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ள எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் சர்வீசஸ், அப்புறம் வந்து ப்ரிலிமினரி ஒர்க்ஸு, அதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸோட ப்ரைஸு, சூப்பர்விஷன் சார்ஜ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து கேபிட்டல் காஸ்ட்னு சொல்லுவோம். ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்டிமேஷன் காஸ்டிங் வந்து லாஸ்ட்டாக நடந்த ஆர்ஆர்பி ஜெயில தான் அவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு இது வந்து ஃபுல் ஹோப்பும் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? எப்போவுமே ஒரே மாதிரி பேட்டர்னை வந்து ஆர்ஆர்பியில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், when the quantities of the work items are difficult to be quantified and the rate analysis is also a complex issue, but still the contractor is willing to undertake a work, then the type of contract best suited is. ஸோ என்னன்னா நமக்கு வந்து ரேட் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியாத மாதிரி ஒர்க்ஸ்லேயும் நம்ம வந்து கான்ட்ராக்டர் வந்து என்னென்னா சில ஒர்க்ஸ்க்கான இதை ஒரு 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 அப்ராக்சிமேட்டாக ஓரளவுக்கு நமக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்டை என்னென்னு சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் லம்ப் சம் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போட முடியும் இது. ஓகேங்களா? இது வந்து ஆர்ஆர்பி 2019ல கேட்ட கொஸ்டின். இது எல்லாம் ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு அதர் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்.
Next one, pick up the correct statement from the following. So given statements la எது correct ன்னு பார்க்கலாம். First one, engineering economy is a decision assistance tool by which one method will be chosen at the most economical one. So அது engineering economy கிடையாது. ஓகேங்களா? அடுத்து engineering economy ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஓவரால் அதுவுமே உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக தான் கிட்டத்தட்ட என்னது உங்களுக்கு எது வந்து ஓவரால் எக்கனாமிக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இன்ஜினியரிங் எக்கானமி இஸ் அ collection of mathematical techniques which simplify economic comparisons. Correct. Okay, and then C வந்து all the above கொடுத்துருக்காங்க. D பார்க்கலாம். For understanding the engineering economy, one should be able to classify the basic terminology. மெயினாக வந்து எக்கனாமியோட பேசிக் டெர்மினாலஜி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் தி அபோவ் தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. நார்மலாக என்ன ஒரு இன்ஜினியரிங் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அதோட ஒரு பேசிக் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சு ஒரு எஃபெக்டிவாக ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து அதை வந்து எக்கனாமிக்கலாக முடிக்க பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து இன்ஜினியரிங் எக்கானமி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி RRB 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்வைட்டிங் பிட்ஸ் ஆர் proposal in response to an invitation. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு இதை வந்து இன்வைட் பண்ணுறோம் ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அப்படின்னா தட் இஸ் கால்ட் டெண்டரிங். ஆப்ஷன் டி அந்த ப்ராசஸ் தான் டெண்டரிங் சொல்லுவோம். ஓகே, RRB 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், அ ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எஸ்டிமேட்ஸ் இன்க்ளூட்ஸ் தி. ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்குள்ளே இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வரும். ஆக்சுவலி ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஆல் தி அபோவ். எக்யூப்மெண்ட் அண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட் பெர் அதாவது பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ வரும், அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரும் எல்லாமே உண்டு. கான்ட்ராக்டோட ப்ராஃபிட்டு, லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் இது எல்லாமே நமக்கு அதில் சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? RRB 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், தி சென்ட்ரல் லைன் மெத்தட் இஸ் ஸ்பெஷலி அடாப்டட் ஃபார் எஸ்டிமேட்டிங். ஸோ சென்ட்ரல் லைன் மெத்தட் வந்து மெயினாக எதுக்காக பண்ணுறோம்? ஸோ இது வந்து உங்களுக்கு பர்சனலாக சொல்லணும்னா ஓவரால் சர்க்குலர் பில்டிங்ஸ்க்கும் பண்ண முடியும், ஹெக்ஸாகனல் பில்டிங்ஸ்க்கும் பண்ண முடியும், அண்ட் தென் அதர் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். எந்த ஷேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து இந்த சென்ட்ரல் லைன் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த லாங் வால் ஷார்ட் வால் மெத்தடுக்கும் அண்ட் தென் சென்ட்ரல் லைன் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸே இதுதான். ஓகேங்களா? ஒரு ஷேப்புக்கு நமக்கு வந்து லாங் வால் ஷார்ட் வால்குள்ள பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? பட் இது வந்து எந்த ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ்க்கும் சென்ட்ரல் லைன் மெத்தட் வந்து பண்ண முடியும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் இதில் ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு குவிக்கஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தடோட உங்களுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். பட் அக்யூரசின்னு பார்க்குறப்போ லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் தான் பெஸ்ட். ஓகேங்களா? இது வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. பட் நம்மளோட CPWD நம்ம ஸ்டேட் PWD டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் தான். டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் அக்யூரசி இருக்கணுக்காக அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுவுமே கேட்பாங்க. இது வந்து RRB 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், இன் கான்ட்ராக்சுவல் பேமெண்ட்ஸ் RA பில் மீன்ஸ். ஸோ கான்ட்ராக்சுவல் பேமெண்ட்ஸில் RAனா என்ன? RAங்கிறது ரன்னிங் அக்கௌண்ட் பில். ஓகேங்களா? ஸோ ரன்னிங் அக்கௌண்ட் பில்லை தான் RA பில்னு சொல்லுவோம். எதுக்குன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை வந்து ஓவராலாக அப்பப்போ பில்லை வந்து நமக்கு அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ கணக்கு எடுத்துகிட்டே வரதுக்கு க்ரியேட் பண்ணது தான் வந்து என்னது RA பில் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து RRB 2019 கேட்ட கொஸ்டின். தென் லாஸ்ட் கொஸ்டின், லிக்விடிட்டி ரேஷியோஸ் ஆர் யூஸ்டு. ஸோ லிக்விடிட்டி ரேஷியோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க? கீழே கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக தான். ஓகேங்களா? ஆல் தி அபோவ். ஸோ எப்பெல்லாம் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு இட் இஸ் ஃபார் எதுனா ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் நமக்கு இது பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அதுக்காக நம்ம மெஷர் பண்ணுறது தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் கேஷ் இதாகாமல் பார்த்துக்கிறதுக்காக. ஓகேங்களா? அண்ட் தென் நமக்கு வந்து ப்ரெசண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி நமக்கு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி RRB 2019 கேட்டது.
ஸோ இதோட உங்களுக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளையிலேருந்து உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட் தான் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சிபிடி 2ல். ஸோ அதுலேயும் நமக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து October 28 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லான்ச் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.